மரச்செக்கு எண்ணெய்க்கு மாறுவோம், ஆரோக்கியத்தை காப்போம். மினாலியா மரச்செக்கு கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய். மினாலியா, ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பெருகட்டும். ஆதவ் அர்ஜுனா கட்சிக்குள்ள வந்ததுக்கும் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கட்சிக்குள்ள வந்ததுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விஜய்க்கு பணியாற்றுவது திமுகவுக்கு ஒரு 5 ஆண்டுகள் ரெஸ்ட் கொடுக்கலாம். ரெஸ்ட் மீன்ஸ் 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி இருந்த மாநிலத்தில இருந்து அந்த ஆட்சியை பறிச்சு திமுகவுக்கு கொடுத்த மிகப்பெரிய பணியை செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு சபரீசன் அவர்கள். தமிழ்நாட்டின் சந்திரபாபு நாயுடுவாக சபரீசன் அவர்கள் வர 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆதவ் அர்ஜுனா அவர்களும் பிரசாந்த் கிஷோர் அவர்களும் சபரீசன் அவர்களே நீங்க தனியா பிரிச்சு பார்க்கவே முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான ஒரு மாற்றம், அந்த தலைமையின் மாற்றத்துக்கான ஒரு பாதையில விஜய் அவர்களை மிக சாதுரியமா அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. திமுக தாவேகா, திமுக தாவேகா, திமுக தாவேகா, விஜய் சபரீசன், விஜய் சபரீசன், விஜய் சபரீசன், அவ்வளவுதான். பக்கா பிளான். இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் விஜய் அவர்களை மேல கொண்டு வரணும்னு நினைக்கிறதுக்கும் விஜய் அவர்கள் அதை தனக்கு சாதகமா பயன்படுத்தி கொள்றதுக்கும் பின்னாடி மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் ஒன்று இருக்கு. ரகசியம் சொல்லட்டுமா? திருமதி கனிமொழி உங்களுடைய ஐடி விங்ல பணியாற்றின பல இளைஞர்கள் இப்போ சபரீசன் ஐயாவுடைய சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது வழக்கறிஞரும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளருமான திரு ரோஷன் அவர்கள். சார் வணக்கம் சார். சார், இந்த பிரசாந்த் கிஷோர் விஜய் அவர்கள் சந்திப்புக்கு பிறகு பரவலாக பார்க்கக்கூடக்கூடியது என்னன்னா, ஒரு கட்சிக்கு இத்தனை தேர்தல் வியூக வல்லுநர்களா அப்படின்ட்டு இதில் நோக்கம் என்ன சார்? முழு நோக்கம் என்ன? நோக்கம்ங்கிறது 2026 தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நோக்கம். ஆனால் ஆதவ் அர்ஜுனா கட்சிக்குள்ள வந்ததுக்கும் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கட்சிக்குள்ள வந்ததுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்க கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா, கடந்த ஆண்டு தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவா செயல்பட்ட பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அதிமுகவுக்கு ஆதரவா செயல்படுவாரு இந்த தடவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் போயிட்டே தான் இருந்தது. அது ஏன் அப்படி போயிட்டு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் கட்சி ஆரம்பிப்பாரா, அப்படி ஆரம்பிச்சாருன்னா அவர்கிட்ட வரலாம், வராத பட்சத்துல அதிமுகவுக்கு இவங்க பணியாற்றுவது தான் இவங்களுடைய நோக்கம். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சி இருக்கு. என்ன சார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் புரட்சிங்கிறது இது தமிழ்நாட்டுக்குரிய அரசியல் புரட்சி மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, அதாவது அந்த கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி நடந்துட்டு இருக்கு. இது அதிகமாக வெளியே பரவலாக பேசப்படாத ஒரு விஷயம். ஏன்னா கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பல வியூகங்களை வகுத்து பல வகையான திட்டங்களை செயல்படுத்தி பிரசாந்த் கிஷோர் மாதிரியான வல்லுநர்களை கொண்டு 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி இருந்த மாநிலத்தில இருந்து அந்த ஆட்சியை பறிச்சு திமுகவுக்கு கொடுத்த மிகப்பெரிய அந்த சாதுரியமான ஒரு பணியை செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு சபரீசன் அவர்கள். எல்லா விதமான வேலைகளும் வெரி இன்டெலிஜென்ட்டா செஞ்சது திரு சபரீசன் அவர்கள். ஆனா ஆட்சி அதிகாரம்னு வரும்பொழுது சபரீசன் அவர்களுடைய பெயர் வெளியே வரல, கொடுக்கல, வெளியே வரல. இப்போ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விஜய்க்கு இன்னைக்கு பணியாற்றுறாரு அப்படின்னா, விஜய் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சதுனால விஜய்க்கு பணியாற்றுறாரு. ஏன்னா அதிமுகவுக்கு பணியாற்றுவதாக இதுவரை சொல்லப்பட்ட விஷயங்கள் அவங்க ஒரு 4 விதமா பிளவுபட்டு இருக்கிறதுனால அவங்கள விட விஜய்க்கு பணியாற்றுவது திமுகவுக்கு ஒரு 5 ஆண்டுகள் ரெஸ்ட் கொடுக்கலாம். ரெஸ்ட் மீன்ஸ் திமுகவை தோற்கடிக்கிறது நோக்கம் இல்லை, ஒரு 5 ஆண்டுகள் திமுகவுக்கு ஒரு ரெஸ்ட். என்ன ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷம் திமுகவுக்கு ரெஸ்ட்னா ஆட்சி அதிகாரத்திலிருந்து திமுகவை விலக்கி வைப்பது. இப்படி நீங்கள் திமுக விலக்கி வைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைய முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணாரு, ஒரு ஓய்வுக்கான ஒரு சூழ்நிலையை அவர் அதற்கான ஒரு விஷயங்களை எடுத்துட்டு தலைமையை தன்னுடைய வாரிசுகிட்ட கொடுப்பாரு. அவர் எப்படின்னா, இந்த சட்டமன்ற தேர்தலில் ஏற்படுகிற தோல்வி மற்ற விஷயங்கள் அவருக்கு இருக்கக்கூடிய சில காரியங்களால் அவர் அப்படியே கட்சியிலிருந்து நிதானமாக ஒதுக்கிட்டு அந்த இடத்தை
திரு சபரீசன் அவர்கள் பிடிப்பார். இதுதான், அதாவது கட்சியினுடைய திமுகவினுடைய வருங்கால தலைவரா. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 40 ஆண்டுகள் அரசியல் விஷயத்தை நீங்கள் ஆந்திர அரசியல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டின் சந்திரபாபு நாயுடுவாக சபரீசன் அவர்கள் வர 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு திமுகவுக்கு ஒரு 5 ஆண்டுகள் ரெஸ்ட்டு தேவை. அப்போது திமுகவுக்கு ஒரு 5 ஆண்டுகள் ரெஸ்ட்டு வேணும்னா அந்த 5 ஆண்டுகளை ஃபில் பண்ணுறதுக்கு யார் அப்படின்னா, விஜய் கட்சி ஆரம்பிச்சாருன்னா விஜய் வச்சு பயன்படுத்தலாம், இல்லை அப்படின்னா நம்ம அதிமுகவை தான் பயன்படுத்தி ஆகணுங்கிற சூழ்நிலை இருந்தது. விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இப்போது இவர்களுடைய திட்டத்தின்படியே எல்லாருமே ஒன்று சேர்ந்து இப்போ விஜய்க்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதை வெகு சாதுரியமா சாமர்த்தியமா விஜய் பயன்படுத்திட்டு இருக்காரு. அவர் மிகப்பெரிய சாணக்கியன்ற அரசியல் சாணக்கியன்றது இதுல இருந்து தெளிவா தெரியும். திரு சபரீசன் அவர்கள் வந்து திமுகவுக்கு ஒரு 5 ஆண்டு காலம் ஓய்வு கொடுத்துட்டு அந்த இடத்த அவர் பிடிக்க வராங்க. நிச்சயமா. அதே நேரத்துல வந்து அப்போ தேர்தல் வியூகோலர் பிரசாந்த் கிஷோர் அவர்களையும் சபரீசன் தான் நியமிக்கிறார். அப்போ மிக நெருங்கிய நண்பர்கள், அவங்க மிக நெருங்கிய நண்பர்கள். ஆதவர்ஜுன் அவர்களும் பிரசாந்த் கிஷோர் அவர்களும் சபரீசன் அவர்களே நீங்க தனியா பிரிச்சு பார்க்கவே முடியாது. அதனாலதான் மேடைக்கு மேடை திரு ஆதவர்ஜுன் குடும்ப அரசியல் சொல்லி உதயநிதியை டார்கெட் பண்றாரா? இருக்கலாம், உண்மையா இருக்கலாம். சபரீசன் அவர்களும் குடும்பத்துல ஒருத்தர் தான். இருந்தாலும் சபரீசன் அவர்கள் வந்து எல்லா ஆட்சி அதிகாரங்கள்லயும் அவர் வந்து பின்னாடி தள்ளப்படுறாரு. எல்லா விஷயத்துக்கும் மூளையா செயல்படுற வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து மிக கடுமையான கோபக்காரர். அவர் ஒரு நிதானம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் அணுகக்கூடியவர். ஆனா சபரீசன் அவர்கள் அப்படி இல்லை. எல்லா வகையிலையுமே வந்துட்டு ரொம்ப சாதுரியமா அந்த கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு வந்து இந்த 5 ஆண்டுகள் தன்னுடைய மாமனார் அரியணை ஏற்றின அந்த பெரிய புகழ் வந்து திரு சபரீசன் அவர்களை சாரும். ஆனால் ஆட்சி அதிகாரம்னு வரும்பொழுது முன்னிலைப்படுத்தப்படுகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஸோ இந்த அரசியல் மாற்றம், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான ஒரு மாற்றம், அந்த தலைமையின் மாற்றத்துக்கான ஒரு பாதையில் வந்துட்டு விஜய் அவர்களை வந்து மிக சாதுரியமாக அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அதை விஜய் அவர்கள் மிக சாதுரியமாக பயன்படுத்திக்கிறாரு. ஸோ இதில் விஜய் அவருடைய சாணக்கியத்தனம் தான். இல்லை, விஜய் அவர்களுக்கு இதில் என்ன லாபம் என்ன அப்படி வச்சா அப்போ ஒன்றும் இல்லை. விஜய் அவர்களுக்கு என்ன லாபம்? திமுக தாவேகா, திமுக தாவேகா, திமுக தாவேகா, விஜய் சபரீசன், விஜய் சபரீசன், விஜய் சபரீசன், அவ்வளவுதான். அடுத்த 50 ஆண்டுகளுக்கு இந்த பிளான் அவ்வளவுதான். இதுதான், வேற என்ன இருக்கு? வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அதிமுக பார்த்தீங்கன்னா 4 பிரிவா இருக்கு. அதாவது அதிமுக எடப்பாடியாருடைய தலைமையின் கீழே இருந்தாலும் எத்தனை பேர் முழுசா அவரை ஏத்துக்கிட்டாங்கிறது இன்னும் தெரியல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் அவங்க ஒரு தனி அணியாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. திருமதி சசிகலா அவர்களுடைய தலைமையில் ஒரு அணி இருக்குது. டிடிவி தினகரன் ஐயா வந்து அமமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் வேறு மாதிரி சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கார். அவருடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்குது. ஸோ அப்போ இவங்க 4 பேர் ஒன்றா சேர்ந்து மீண்டும் ஒரு பலமான அதிமுக உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவுன்னும் பொழுது அப்போ அந்த இடத்த வந்து ஈஸியாக விஜய் அவர்கள் ஒரு தலைமையின் கீழே இருக்கக்கூடிய தாவேக்காவுக்கு நாம் சப்போர்ட் பண்ணும் பொழுது அந்த இடத்த தாவேக்காவை ரீப்ளேஸ் பண்ண முடியுங்கிறது தான் இந்த வியூக வல்லுநர்களுடைய கணிப்பு. நீங்கள் மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சி தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த அரசியல் புரட்சிக்கான ரொம்ப அடித்தளமாக இந்த பிரசாந்த் கிஷோர் விஜய் அவருடைய சந்திப்பு இருக்குது. இல்லை, இவ்வளோ விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க. திரு உதயநிதி அவர்களுக்கு இது தெரியாமையா இருக்கும்? நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக தெரியாமல் இருக்காது. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கே தெரியும் இல்லையா, அரசியலில் என்னுடைய நிலைப்பாடு என்ன, எந்த அளவுக்கு எந்தெந்த இடத்துல எப்படிப்பட்ட நிதானங்கள் தேவை. ஒரு பத்திரிகையாளருடைய சந்திப்பில் ஒரு கேள்வி கேட்கும்போது டக்குன்னு கடந்து போகிறாரு. நின்று 5 நிமிஷம் நிதானமாக பேச முடியல அவரால். ஸோ அவருக்கு தெரியும் நான் எதை என்னால் செய்ய முடியும், எதை என்னால் ரொம்ப 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 பிளைனாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 35-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆந்திராவில் இதே மாதிரி மிக பிரபலமாக இருந்த ஹரிகிருஷ்ணா பாலகிருஷ்ணா என்டிஆருடைய மகன்கள், அவங்க 2 பேரையும் மிக கௌரவமாக இன்னைக்கு வரைக்கும் அவங்கள வந்து ஹானர் பண்ணிட்டு மருமகன் சந்திரபாபு நாயுடு ஒட்டுமொத்த கட்சியும் எடுத்து இன்னைக்கும் சிட்டிங் சிஎம்மாக இருக்கிறாரு. அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த விஷயம் தமிழ்நாட்டில் வெகு விரைவில் அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த மாற்றங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு. முன்கூட்டியே ஒரு திட்டமிடப்பட்ட பிளான் தான். அப்போ இந்த விஜய் பக்கா பிளான். இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் விஜய் அவர்களை மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறதுக்கும் விஜய் அவர்கள் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்றதுக்கும் பின்னாடி மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் ஒன்று இருக்குது. இல்லை, இது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? சோர்ஸை வந்து வெளியே சொல்ல முடியாதுயா. சோர்ஸை நீங்கள் எப்படி வெளியே சொல்வீங்க?
என்னுடைய கணிப்புன்னு வச்சுங்களேன். என்னுடைய கணிப்புன்னு வச்சுங்களேன். புரியுதுங்களா? நான் தமிழ்நாட்டுடைய அரசியலை உற்று நோக்குறேன். எனக்கு இந்த அரசியலுடைய நகர்வுகள் வந்து நான் ரொம்ப ஆழமாக பார்க்குறேன். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சித்தாந்தங்கள் கொள்கைகள் அடிப்படையில் தான் நாங்கள் மேலே வந்திருக்கோம். இன்றைக்கி தாவேகாவை நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம். ஸோ எங்களால் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்க முடியுது இல்லை. அடிப்படையில் ஒரு அரசியல் ஆர்வம் உள்ள ஒவ்வொருத்தரும் வந்து யோசிக்கக்கூடிய விஷயம் தானே. ஏன் இது இப்படி இருக்கக்கூடாது, ஏன் இது இப்படி இருக்கக்கூடாது? இப்போ நீங்களும் ஒரு யூகமாக தான் சொல்கிறீங்க, திட்டமிட்டு சொல்கிறீங்க. இது யூகம் அப்படின்றத விட இதனுடைய சோர்ஸை வந்து நம்ம வெளியே சொல்ல முடியாது. ஸோ வர்ற தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாட்களில் இந்த மாற்றங்கள் இருக்குது. இந்த மாற்றங்களை நோக்கி தான் இந்த அரசியல் போயிட்டுருக்கு. நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க. திரு உதயநிதி அவர் அதுக்கப்புறம் வந்து அவர் எந்த நிலைப்பாடு எடுக்கலாம், இல்லை அவர் மருமகனே ஸ்டாலின் அவர்களது மருமகனே வரலாங்கிறீங்க. ஆனால் கனிமொழிங்கிற ஒரு ரோல் அது ஒன்று இருக்குல்ல, அவங்களுடைய பிளே பார்க்கணும்ல. அப்போ ஒரு 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 ரகசியம் சொல்லட்டுமா? திருமதி கனிமொழி உங்களுடைய ஐடி விங்கில் பணியாற்றின பல இளைஞர்கள் வந்து இப்போ சபரிசன் ஐயாவுடைய கம்பெனியில் பணியாற்றுறாங்க. நீங்கள் தான் ஊடகவியலாளர், நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். பல பேர் அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான். அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது இவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு சொல்ல வரேன். அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன, அவங்களுடைய எதை நோக்கின அவங்களுடைய பயணம்ங்கிறது, அவங்களுக்கு யாரெல்லாம் ஐடி விங்காக இருந்து அவங்களுக்கு திட்டமிட்டு வேலை செஞ்சாங்களோ அந்த பசங்க எல்லாருமே இன்னைக்கு இவருடைய கம்பெனியில் இருக்காங்கன்னா அவங்களுடைய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு எது தேவை, எது அவங்களுக்கு இருந்தால் போதும், அவங்க எதை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த மிக லாவகமாக இவங்க ஆல்ரெடி எல்லாமே ப்ரீ பிளான்டு. தெளிவா எல்லாமே ப்ரீ பிளான், எல்லாம் ப்ரீ பிளான். இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் திமுகவுக்கு ரெஸ்ட், திமுகவினுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக உருவாகி வருகிற தலைவர் தளபதி அவர்கள். திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சந்தித்து ஒரு 10 விஷயங்களை வந்து செய்ய சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது திட்டம் வந்து அடுத்து எப்படி செயல்படுத்துவீங்க? இல்லை ஒரு தமிழ்நாடு முழுதும் ஒரு சுற்றுப்பயணம் திரு விஜய் அவர்கள் மேற்கொள்ளதாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், அதாவது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து ஒரு 15 வகையான ஒரு திட்டங்களை, ஒரு பாயிண்ட்ஸ் வந்து தளபதி விஜய் அவர்கள்கிட்ட கொடுத்ததாகவும் அதில் 10 பாயிண்ட்ஸ் மட்டுமே அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் என்னென்னா இந்த நடைப்பயணம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரியான வாக்குறுதிகள்லாம் வந்துட்டு கொடுக்கலாம், அதே மாதிரி பொது இடங்களில் மக்களை சந்திக்கும் பொழுது யாரை எப்படி சந்தித்து என்ன மாதிரியான அணுகுமுறையில் அவங்கக்கிட்ட பேசணும், அதுக்கப்புறம் எதிர்கால திட்டங்கள் என்ன, அதே மாதிரி கட்சியினுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன, இப்படி பல விஷயங்கள் வந்துட்டு இப்போதைக்கு இவைகள் மட்டும்தான் வந்து சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டு வருது. ஸோ இன்னும் அதிகாரப்பூர்வமாக இந்த விஷயங்கள் வெளிவரும் பொழுது மற்ற விஷயங்கள் என்ன பேசியிருக்காங்க, இனி என்ன செயல்படுத்த போகிறாங்கங்கிறது தெரிய வரும். இல்லை, திருநங்கைகளை வந்து நம்ம மாநிலத்தில் குறிப்பாக அவங்களுக்குன்னு ஒரு திருநங்கைன்னு ஒரு பேர் வச்சு ஒரு மதிப்பாக தான் இது பண்ணிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் அந்த லிஸ்ட்டில் வந்து 9வது இடத்துல நீங்கள் எப்படி போட்டீங்க, அப்போ திட்டமிட்டே போட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை வருது. அப்படி அது பண்ணலாமா? அது எல்லா விதமான சர்ச்சைகளையும் உருவாக்கிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் இல்லை, அது வச்சா ஒரு சர்ச்சையாகவும் தெரியாமையா அது நம்ம அந்த அளவுக்கு நம்ம அது கூட தெரியாமல் இருக்கோமா? யதார்த்தமாக அது யதார்த்தமாகவும் இருக்கலாம், கவனக்குறைவாகவும் இருக்கலாம், இல்லை அவங்க கொண்டு வந்து அந்த முக்கியத்துவத்தின் அடிப்படையில் இருக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு சும்மா ஏதோ பேசணும் அப்படின்றதுக்காக சிலர் எடுத்து பேசுறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம் இல்லை. யதார்த்தமாக நடந்த விஷயம் நம்ம எவ்வளோ விஷயம் சொல்லலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இது போய் இப்போ பேசணுமாங்களாம். ஆனால் அவங்க திருநங்கை சம்மந்தப்பட்டவங்க அவங்க ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்கல்ல, அது தப்பு தானே? அப்போ அந்த இடத்துல நம்ம அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் என்னன்னா, நீங்கள் ஒரு 20-30 அணிகளை உருவாக்குறதுக்கான ஒரு லிஸ்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி விடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய மற்ற மாற்று கட்சிகளோ இல்லை இத்தனை ஆண்டுகள் இருந்த கட்சிகளோ பயன்படுத்தாத சில அணிகள் கூட முக்கியமாக அங்கே வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அது பற்றின ஒரு விவாதத்துக்குள்ளே போகாதபடிக்கு இது மடைமாற்றுகிற காரியம் தான். இதெல்லாம் வந்து இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேச வேண்டியதில்லை. இது ஒரு யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். சரி, 5 வருஷம் திமுக ஒரு ரெஸ்ட்டை கொடுத்துட்டு திரு விஜய் அவர் அப்போ அந்த ரெஸ்ட் அந்த இடைப்பட்ட காலத்தில் விஜய் ஆட்சி அமைப்பார் சொல்கிறீங்க. அந்த 5 ஆண்டுகள் வந்து தளபதியினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கும். அந்த 5 ஆண்டுகளில் திமுகவின் தலைமையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். அதிமுகவுடனான கூட்டணி எந்த அளவுக்கு உண்மை? ஏன்னா இன்னைக்கு கூட ஜெயக்குமார் அவர்கள் அந்த கேள்வி கேட்டதுக்கு வந்து ஒன்றுமே சொல்ல, சும்மா சாதாரணமாக இல்லை. இப்போ இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரியான வியூக வல்லுநர்கள் உள்ள வந்த பிறகு இப்போ என்ன செயல்பாடுகள் போகுதுன்னா, எந்த கட்சியோடு கூட்டணி வைத்தால் எதிர்கால அரசியலுக்கு அப்படிங்கிறதும்
குறிப்பாக எந்த கட்சிகளை அவாய்ட் பண்ணணுங்கிற விஷயங்களும் இப்போ பரவலாக பேசப்படுது. இப்போ மறைமுகமாகவே எப்படின்னா காங்கிரஸ் கட்சியோடு, தேசிய காங்கிரஸ் கட்சியோடு இப்போ பேச்சுவார்த்தை நடக்கிறதா ஒரு தகவலும் இருக்குது. தமிழக வெற்றி கழகம் சார்பாக பிரசாந்த் கிஷோர் அவர்கள் மூலமா தேசிய காங்கிரஸ் இங்க இல்லை, அதாவது தமிழ்நாட்டு காங்கிரஸ்ல தேசிய அளவுல காங்கிரஸோட ஒரு விஷயம் போகுது. அதே மாதிரி தேசிய அளவுல வச்சாலும் தமிழ்நாட்டிலேயும் அங்கிருந்து உத்தரவு இங்க வர மாதிரி, அப்படி இங்க இருந்து அங்க போகாம அங்க இருந்து உத்தரவு இவங்களுக்கு வர மாதிரி. ஸோ நம்ம அவங்களோட கூட்டணிங்கிற அடிப்படையில, மாநில அளவுல நம்ம அவங்களோட கூட்டணிங்கிற அடிப்படையில வர மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஸோ மத்தியில் என்னும்போது தாவேகாவினுடைய ஆதரவு அங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க. ஸோ இது தலைமையோட கூட்டணி. ஆதவ் அர்ஜுனா மூலமாக ஆல்ரெடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட ஒரு இணக்கம் இருக்கு. அந்த இணக்கம் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது அதனுடைய தலைவர் பின்னாட்களில் வரலாம், நிச்சயமா வரலாம். அப்போ விசிகாவும் ஒரு திட்டமிட்டு ஒரு பிளானோட தான் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ஏன்னா விசிகாவினுடைய ஒரு நீண்ட நாள் கோரிக்கை என்னன்னா ஆட்சியில் பங்கு, ஒரு தலித் முதல்வர் ஆகணும்ன்றது. ஸோ அந்த ஒரு வாய்ப்பை மிக மிக லாவகமாக, மிக சாதுரியமா தன்னுடைய மாநாட்டிலே அழகா அறிவிச்சாரு தளபதி விஜய் அவர்கள். ஸோ அப்போ விசிகா தன்னுடைய கொள்கை ரீதியா இவங்க உடன்பட்டு வரும் பொழுது இங்க வர்றதான நியாயம் வந்துதானே ஆகணும். இன்னும் ஒரு ஆண்டு அதிமுக உடனான கூட்டணி இல்லை, அது எப்படின்னு நம்ம இப்போதைக்கு கணிக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதிமுகவினுடைய கூட்டணியை நோக்கி ஒரு பயணம் இருக்கு. ஆனாலும் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைமையிலிருந்து சில விஷயங்கள் அவங்க இறங்கி வந்துதான் ஆகணும் வேற வழியில். ஏன்னா அவங்க அவர் ஆண்ட கட்சி. தாவேகா ஒரு நேர்த்தியா இப்போ இடைப்பட்ட காலத்துல நேர்த்தியா ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிட்டாங்க. என்னன்னா தாவேகாவினுடைய தலைமையின் கீழ் ஆட்சி அமைக்க வர்ற கட்சிகளுடன் கூட்டணி அப்படிங்கிறது. ஸோ அப்போ அதிமுக தாவேகாவின் தலைமையின் கீழ் வருமாங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அவங்க வராங்க அப்படின்ற பட்சத்துல கூட்டணி அமைய வாய்ப்புகள் இருக்கு. இல்லை அப்படின்னா கூட்டணி அமைய வாய்ப்புகள் இல்லை. அது இன்னும் நாட்கள் இருக்கு. இன்னும் இந்த ஆண்டினுடைய இறுதி வாக்கில் தான் அந்த கூட்டணி பற்றின மற்ற விஷயங்கள், அதுவும் தளபதியுடைய அந்த நடைப்பயணங்கள்லாம் முடிஞ்ச பிறகுதான் அந்த கூட்டணி பற்றின விஷயங்கள் எல்லாம் பேசலாம் அப்படின்றது இப்போதைக்கு பரவலாக போயிட்டு. தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார். நன்றி.